தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் பகல் நேரத்தில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மார்ச் முதல் மே மாதம் வரை வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு சற்று அதிகமாக இருக்கும். அதனால் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்க அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும், பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும், அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும். நகரில் அனைத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க வேண்டும். மின்தடை புகார் தெரிவிக்கும் பொதுமக்களுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். ஏப்ரல் மாதம் வரை பள்ளிகள் நடைபெறுவதால் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட வேண்டும். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் அனைத்தும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் புதுச்சேரி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஜெகத்ரட்சன் எம்பி, மாநில அமைப்பாளர் சிவா, அவைத்தலைவர் SP சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 15, திமுக 13, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு இடங்களில் போட்டியிட்டன. தமிழகத்தில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்ததை தொடர்ந்து தற்போது புதுச்சேரியிலும் இடங்களை இறுதி செய்ய இரு கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சிலிண்டர் மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாட்டை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுதேசி ஆலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் MLA கலைநாதன், நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, கீதநாதன், சுப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சமையல் எரிவாயு உருளை மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் அருகே கோயிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற இரு சகோதரிகள் அங்குள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு சாவடி திருத்தவாறு தெருவை சேர்ந்தவர் ஐயனார். இவரது மகள்கள் ஹர்ஷினி வயது 11, கையல் 8. இவர்கள் இருவரும் காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் முறையே 6, 3ஆம் வகுப்புகளில் படித்து வந்தனர். இவர்கள் இருவரையும் அவர்களது தாய் ஜெயந்தி நேற்று மாலை வீட்டின் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு வழிபாட்டுக்கு அனுப்பி வைத்தார். வெகு நேரமாகியும் இருவரும் வீட்டுக்கு திரும்பாததால் பெற்றோர் ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சிறுமிகள் இருவரும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து கிராம இளைஞர்கள் கோயில் அருகே உள்ள குளத்தில் இறங்கி தேடியபோது ஹர்ஷினி, கையல் ஆகிய இருவரும் குளத்தில் மூழ்கி இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமிகள் இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டு உடல் கூராய்வுக்காக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கோயிலுக்கு சென்ற சிறுமிகள் இருவரும் அருகிலுள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரைப்பூ பறிக்க முற்பட்ட பொழுது நீரில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கோட்டக்குப்பம் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் திமுக தேர்தல் அலுவலகத்தை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முத்தல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் திமுக தலைமை பொது உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் நகர் கிளைக்கழக செயலாளர் வேலு ரெமோ, வேலு, முருகன், ராஜாங்கம், ராஜி, சண்முகம், ரவி மற்றும் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவக்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் நகரில் ரூபாய் 1.20 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் நகரில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் 1.20 கோடி மதிப்பில் சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்க 2 கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சார் பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி போலி ஒருநகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி திப்பராயப்பேட்டை கல்லறையில் 160ஆம் ஆண்டு நடைபெற்ற சமாதி விழாவில் முன்னோர்களின் கல்லறையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து ஏராளமானோர் வழிபட்டனர்.
கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள 21 கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 160ஆம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்ராயப்பட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு சமாதி திருவிழா அனுசரிக்கப்பட்டது. திப்புராயன்பேட்டை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் சமாதியை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மரக்காணம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிலிண்டருக்கு பாடை கட்டி மாலை அணிவித்து நூதன முறையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசின் திட்டங்களும் இல்லை, அடுப்பெருக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது, கேஸ் சிலிண்டருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர், உணவகங்கள், வணிக நிறுவனங்கள், விடுதிகள் இயங்க முடியவில்லை, சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் வாயிலாக நிலைமையை வலியுறுத்தியும் மத்திய அரசு நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜக அரசையும் அதற்கு துணையாக இருக்கும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கண்டித்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான தயாளன் தலைமையில் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விசிக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் நூதன முறையில் சிலிண்டருக்கு பாடை கட்டி மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மாமல்லன் சிலம்பம் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பேசினார். கடந்த 5 ஆண்டுகளில் அப்பகுதிக்கு செய்த வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களிடம் கூறினார். மேலும் அப்பகுதியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம், சமுதாய நலக்கூடம் விரைவில் கட்டப்பட உள்ளது குறித்தும் பொதுமக்களிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி, பத்மஸ்ரீ, பழனிவேல், பச்சையப்பன், சிவஞானம் மற்றும் ஊர் பொதுமக்கள், பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வெளியூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஷாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் காகூர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், விசிக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, SDBI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல், ராஜா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர்கள் காலி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத்தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல் மூத்தவள்ளிகள் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக தனியார் மின் பணியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்கள் இடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பார் ஒயர் கேபிள் சம்பந்தமான கேள்விகளுக்கு
சரியான பதிலளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது.